வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸ், டிஎன்எஸ்ஆர்பி, பிஜிடிஆர்பி, டெட் இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுக்கும் காமனாக வரக்கூடிய பார்ட் ஏ ஜென்ரல் தமிழ் கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் ஒரு 50 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இது வந்து 6th புக்குலேருந்து எடுத்து கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி 6th, 7th, 8th இது எல்லாத்துக்குமே தமிழ் கொஸ்டின்ஸ் நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பிளேலிஸ்ட்டோட நேம் சொல்லிடுறேன், தேவைப்படுறவங்க போய் பாருங்கள். எம்ஹெச்சி டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் போனீங்கன்னா நீங்கள் எல்லா தமிழ் கொஸ்டின்ஸுமே பார்க்கலாம். அது இல்லாமல் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு மார்க் டெஸ்ட்லாம் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸும் போய் பாருங்கள். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க, பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்காங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். உள்ளவது ப்ளஸ் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். உள்ளுவதெல்லாம். விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிலையால் டேஷ் கட்டுவர். தோரணம் கட்டுவர். முடியரசனின் இயற்பெயர். துரைராசு. முடியரசனோட இயற்பெயர் துரைராசு. முத்தையாலாம் பார்த்தீங்கன்னா கண்ணதாசனுக்கு வரும். பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை முதலிய நூல்களின் ஆசிரியர் யார்? முடியரசன். இந்த 2 புக்குமே அடிக்கடி வரும். பூங்கொடி, வீரகாவியம் வந்து முடியரசன். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று போற்றப்படுபவர் யார்? இது அடிக்கடி எல்லா எக்ஸாமுக்குமே வரும். முடியரசன். திராவிட நாட்டின் வானம்பாடி முடியரசன். நானிலம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. நான்கு பிளஸ் நிலம். நாடு பிளஸ் என்ற என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். நாடென்ற. களம் பிளஸ் ஏரி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். களமேரி. கதிர்ச்சுடர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. கதிர் பிளஸ் சுடர். பிரிக்கும் போது இந்த இச்சு போயிடும், சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கணும். கதிர் பிளஸ் சுடர். மூச்சடக்கி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இது ஈஸி தான். மூச்சு பிளஸ் அடக்கி. பெருமை பிளஸ் வானம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். பெருவானம். பொருள்களை விற்பவரை டேஷ் என்பர். இந்த கொஸ்டின் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கேட்டிருக்காங்க. விற்பவர், வாங்குபவர் ரெண்டுமே கேட்டிருக்காங்க. விற்பவர் வணிகர். அடிக்கும் பிளஸ் அலை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். அடிக்கும் அலை. பழங்காலத்தில் துறைமுக நகரங்கள் எவ்வாறு குறிப்பிடப்பட்டன? மற்றும் பட்டினம்னு சொன்னாங்க, பாக்கம்னு சொன்னாங்க. இந்த காவிரி பூம்பட்டினம், அந்த பூம்புகார் எல்லாம் சொல்லுவாங்களே, அதெல்லாம் பட்டினம். அப்புறம் பாக்கம், இதெல்லாம் வந்து எதுக்காகனா துறைமுக நகரங்களை பழங்காலத்தில் குறிப்பிடப்பட்ட அந்த டேர்ம். டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறவங்க இன்னும் டெப்த்தாக படிக்கணும். இந்த வேர்ட்ஸ்லாம் எந்த காப்பியத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்கலாம் கேட்பாங்க. பழங்காலத்தில் அரேபியாவில் இருந்து டேஷ் வாங்கப்பட்டன. குதிரைகள்.
அரேபியா வந்து குதிரைக்கு வந்து ஃபேமஸ்ஸு. வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவர். பொருள் வாங்குபவர் வந்து நுகர்வோர். விற்பவர் தான் வணிகர் நாங்கள் பார்த்தோம். வாங்குபவர் நுகர்வோர். பண்டம் பிளஸ் மாற்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். பண்டமாற்று. மேட்ச் இதில் கவனமாக பாருங்கள். இதில் ஒவ்வொரு கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட். ஏன்னா பொருள்னு கொடுத்துருவாங்க. சம்டைம் இந்த மாதிரி மேட்ச்னு கொடுக்கலனாலும் வேர்ட் கொடுத்து இதுக்குரிய பொருள் என்னன்னு கேட்பாங்க. இதுக்குரிய ஆன்சர் ஈ தான். சமர், சமர்னா போர் அப்படின்னு அர்த்தம். களம், களம்னா கப்பல். கழனி வயல், அது வந்து கெஸ் பண்ண முடியும் எல்லாருக்குமோ. ஆழி கடல், அதுவும் தெரியும். இதில் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகக்கூடியது சமரும் களம் தான். களம் கப்பல், அதை ஞாபகம் வச்சுக்கலாம். சமர்னா போர். இது வந்திருக்கு ஆல்ரெடி மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்லேயே வந்திருக்கு. சமர்லாம் கேட்டிருக்காங்க. மின்னணு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. மின் பிளஸ் அணு. இது மேட்ச் பண்ணுங்க. இப்போ மார்க் டெஸ்ட்டில் கூட இந்த கொஸ்டின் கொடுத்துருந்தேன். இதுக்குரிய ஆன்சர் இதுதான். செக்கு, செக் அப்படின்னா உங்களுக்கு வந்து காசோலை. டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னா வரைவோலை. இதெல்லாம் கூட எனக்கு கெஸ் பண்ணிடுவீங்க. இந்த டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. நான் அதை ஈஸியாக சொல்லித்தரேன். டெபிட் கார்டு அப்படின்னா உங்களுக்கு வந்து பற்று அட்டை. கிரெடிட் கார்டு அப்படின்னா கடன் அட்டை. நீங்கள் வந்து மாற்றி கூட புரிஞ்சு வச்சுருப்பீங்க. ஏன்னா அது கிரெடிட் ஆகுது இல்லை, அதனால் அது எப்படி மாறும் அப்படின்னு. ஆக்சுவலாக உங்களுக்கு கிரெடிட் கார்டு ஏன் கொடுக்குறாங்க, நீங்கள் வந்து அதோட மீனிங் வச்சு யோசிக்கணும். ஓகேங்களா? இப்போ கிரெடிட் கார்டு அவங்க கொடுக்கறது நமக்கு எப்போயாவது தேவைன்னா ஒரு அமௌண்ட் அதுலேருந்து எடுத்துக்கலாம், கடன் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட அமௌண்ட் எப்போ இருக்கோ அப்போ நம்ம அந்த கார்டில் போட்டுக்கலாம். அதுதான் அந்த கடன் அட்டை. ஸோ கிரெடிட் கார்டு கொடுக்கறதே கடன் வாங்குறதுக்கு தான். டெபிட் கார்டு நம்ம வந்து சேலரிக்காக யூஸ் பண்ணி நம்ம ஏடிஎம் கார்டு வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து நமக்கு டெபிட் கார்டு. அதில் வந்து நமக்கு சேலரி அக்கௌண்ட் போய் கிரெடிட் ஆகுது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு வந்து சேருது, அது பற்றில் வந்து வைக்கப்படுது, அதுதான். ஸோ கிரெடிட் கார்டு கடன் வாங்கிறதுக்கு தான் கொடுக்குறாங்க, அதனால் அது கடன் அட்டை. அதை மறந்துடாதீங்க. ஏன்னா போன வீடியோலேயே வந்து சில பேர் அந்த கன்ஃபியூஷனில் கேட்டிருந்தீங்க இப்படி தானே வரும் அப்படின்னு. ஆக்சுவலாக நான் கொடுத்துருக்க ஆன்சர் கரெக்டாக, நீங்கள் அந்த மீனிங்கில் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இது மேட்ச் பண்ணுங்கள், பொறுத்துக்க. இதுக்குரிய ஆன்சர் தான். பேங்க், பேங்க்னா வங்கி, அது தெரியும். ஆன்லைன் ஷாப்பிங், ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னா இணையதள வணிகம். இ காமர்ஸ், இது வந்து இண்டிவிஜுவலாகவே கேட்டிருக்காங்க ஒரு எக்ஸாமில். இ காமர்ஸ்னால் மின்னணு வணிகம். கரன்சி நோட்னா பணத்தால். ஆன்லைன்னா இணையதளம், அது மட்டும் கன்ஃபியூஷன் இல்லாமல் பார்த்துக்கணும். ஆன்லைன்னா இணையதளம். அது மாதிரி இ அப்படின்னா எலக்ட்ரானிக், மின்னணு, அதுதான் இ காமர்ஸ். வினா எழுத்துக்கள் பற்றிய கூற்றுகளில் எது சரி? எல்லாமே சரி. மொழியின் முதலில் வருபவை ஏ, யா, எங்கே, யார், இதெல்லாம் வந்து கொஸ்டின்காக கேட்போம். ஃபஸ்ட்டே எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்குறோம். மொழியின் இறுதியில் வருபவை ஆ, ஓ, அவர்களா, இருப்பாரோ அப்படின்லாம் கேட்குறோம் இல்லையா, அது வந்து இறுதியில் வருபவை.
மொழி முதலிலும் இறுதியிலும் வருபவை. ஏன் அப்படின்னு கேட்டால் அது வந்து ஃபஸ்ட்டில் வருது, இறுதியிலும் வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லாமே சரி. ஆண்டர்பனர் என்ற சொல்லின் பொருள். ஆண்டர்பனர் அப்படின்னா தொழில் முனைவோர். மேட்ச் பண்ணுங்க, பொறுத்துங்க மேட்ச் பண்ணுங்க. இதுக்குரிய ஆன்சர் இதான். இலக்கிய மாநாடு எங்கே நடந்துச்சுன்னா சென்னையில். தமிழ்நாட்டு கவிஞர் யாருன்னா பாரதியார். இது புக் பேக் கொஸ்டின் ஆக்சுவலாக அப்படியே கொடுத்துட்டேன். குற்றாலம் அப்படின்னா அருவி. தமிழ் கையேடு ஜியு போப். இதான் அதுக்குரிய ஆன்சர். கவி ஞாயிறு என்னும் அடைமொழி பெற்றவர். தாராபாரதி. கவி ஞாயிறு என்னும் அடைமொழி யாருக்குன்னா தாராபாரதி. காமடிட்டி என்ற சொல்லின் பொருள். பண்டம். மெர்ச்சன்ட் என்ற சொல்லின் பொருள். வணிகர். மெர்ச்சன்ட் அப்படின்னா வணிகர்னு அர்த்தம். புதிய விடியல்கள் மற்றும் இது எங்கள் கிழக்கு போன்ற நூல்களை இயற்றியவர். தாராபாரதி. தேசம் உடுத்திய நூல் அடையின கவிஞர் குறிப்பிடும் நூல். இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ரிப்பீட்டட் கொஸ்டின். திருக்குறள். கலைக்கூடமாக காட்சி தருவது. சிற்பக்கூடம். எதிர் பிளஸ் ஒலிக்க சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். எதிரொலிக்க. காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர். எய்த் லெவல் போஸ்டிங்கில் அடிக்கடி இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மதுரை. காந்தியடிகள் டேஷ் அடி நிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார். உவே சாமிநாதர். உவே சாமிநாதர் யாருன்னா தமிழ் தாத்தா. ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள். வேலு நாச்சியார். இந்த கொஸ்டினும் உண்டு, வேலு நாச்சியார். வேலு நாச்சியாரோட படைப்பிரிவுக்கு என்ன பேர்னு சொல்லிடுறேன். இதுலேயே உடையாள். இது ஒரு தடவை கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. வேலு நாச்சியாரோட படைப்பிரிவு உடையாள். இந்த பெண்களின் படையோட நேமே உடையாள். வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு. ஆயிரத்தி 1780. பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வரும் சொல். அ மற்றும் ஆ. மாவும் வரும், சால அது ரெண்டுமே வரும். ஸோ இது வந்து மிகுதிப்படுத்த வரும் சொல். வ.உ. சிதம்பரனார் இந்திய கப்பல் நிறுவனத்தை தொடங்கிய ஆண்டு. ஆயிரத்தி 1906. சரியான தொடர் எது? கண்டறிந்து எழுதுக. மார்க் டெஸ்ட்ல இந்த கொஸ்டின் கேட்டிருந்தேன். ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். இதுதான் ஈ வந்திருக்கிறதுனால இங்கே ஓர் போடுறோம். உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர்,
மற்ற எழுத்துக்கு முன்னாடி ஒரு போடணும். எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. யாருடைய கூற்று? தாயுமானவர். திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தவர். தாயுமானவர். தமிழ் மொழியின் உபநிடதம் எது? தாயுமானவர் பாடல்கள். சோம்பல் என்ற சொல்லுக்கு எதிர்ச்சொல். சுறுசுறுப்பு. தீர்க்கதரிசி என்னும் நூலை மொழிபெயர்த்தவர். புவியரசு. பரிசு பெறும்போது நம் மனநிலை டேஷ் ஆக இருக்கும். மகிழ்ச்சியாக இருக்கும். வாழ்வில் உயர கடினமாக டேஷ் வேண்டும். உழைக்க வேண்டும். மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு. மணிபல்லவ தீவு. மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் உணவு இட்ட பெண். ஆதிரை. இப்போ இதுக்கு வேணால் க்ளூ தரேன் உங்களுக்கு, மறக்காமல் இருக்க மாதிரி. ஆதிரையால், அந்த ஆதிரையான் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? காலத்தை குறிக்குதுன்றோம், காலப்பெயர். அப்போ எக்காலமும் அமுத சுரபியில் என்ன இருக்குன்னா உணவு இருக்கும். சரிங்களா? அப்போ அந்த அமுத சுரபியில் எந்த காலத்தையும் உணவு இருக்குது. அப்போ அவங்களுக்கு உணவிட்ட பெண் ஆதிரை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்காங்க. இப்போ மறக்காது. இந்த கொஸ்டின் கண்டிப்பாக வரும் உங்களுக்கு. அந்த காரண பொதுப்பெயர் இதெல்லாம் கேட்குறாங்க, மேட்ச் பண்ணுங்கள், நான் சொல்லிடுறேன். இது வந்து டைரெக்டாகவே கொடுத்துருக்கேன். இடுகுறி பொதுப்பெயர் அப்படின்னா காடு, பொதுவான விஷயத்த சொல்கிறது. இடுகுறி சிறப்பு பெயர், ஒரு இடத்த குறிப்பிடுறது. அதுலேயும் சிறப்பாக அந்த காட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மரத்தை குறிக்கிறாங்க, அப்போ கருவேலங்காடு. காரண பொதுப்பெயர், பறவை வந்து ஒரு காரணத்துக்காக வச்சுருக்காங்க. சரிங்களா? அது பறக்குது, அந்த காரணம். அப்போ காரண பொதுப்பெயர் பறவை. இப்போ காரண சிறப்பு பெயர்னா இது வேறு கேஸில் வரும். வளையல். காரணத்துலேயும் சிறப்பு பெயர் வளையல். பிற உயிர்களின் டேஷ் கண்டு வருந்துவதே அறிவின் பயனாகும். துன்பத்தை கண்டு வருந்துவதே அறிவின் பயனாகும். உள்ளத்தில் டேஷ் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும். குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும். ஓகே, நீங்கள் 50 கொஸ்டின்ஸ்க்கு உங்களால் எவ்வளோ அட்டன் பண்ண முடிஞ்சது, எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். இந்த 8th லெவல் போஸ்டிங் படிக்கிறவங்க 6th புக்கை வந்து தெளிவாக படிச்சுக்காங்க. அதுலேருந்து உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க.